குட் ஈவினிங் கைஸ். இது வந்து மார்ச் 31க்கான எடிட்டோரியல், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இது நம்ம 8வது எடிட்டோரியல் நம்ம பார்க்குறது. ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்கை வந்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோயிங் டவுன் ஹில். ஹில்னா முக்கிய மலையா? அப்படின்னா மலைக்கு கீழே ஒரு டவுன் ஹில் அப்படியே கீழே போயிட்டே இருக்கிறதா? அந்த மாதிரியான மீனிங் தான் கிட்டத்தட்ட. இது ஒரு இடியம், கோயிங் டவுன் ஹில் அப்படிங்கிறது. இங்கே எழுதியிருக்கேன் சைடில். கோயிங் டவுன் ஹில்னா டு கிராஜுவலி பிகம் வேர்ஸ், அதாவது ஒரு கெட்டதை நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி, இன்னும் டேஞ்சரை நோக்கி போகிற மாதிரி, ஒர்சன் ஆகிறது. இப்போ என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது மேற்கொண்டே வந்து பிரச்சனையை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். சரி, சப்ஹெட்டிங் பார்ப்போம். அ கிரவுண்ட் இன்வேஷன் ஆஃப் ஈரான் will only make matters worse for the US. For the US. இப்போ ஃபார்னா அவர்களுக்காக, அதாவது ஐம் டூயிங் திஸ் ஃபார் யூ, உனக்காக நான் இதை பண்ணுறேங்க மாதிரி, யூஎஸ்க்கு அது ஒரு பிரச்சனையாக மாறும். எது? ஈரானில் வந்து இன்வேஷனுங்கிறது இங்கே எழுதியிருக்கேன், படையெடுப்பு. கிரவுண்ட் இன்வேஷன்னா கிரவுண்ட் அட்டாக் ஈரான் மேலே பண்ணணும்னு நினைக்கிறது யூஎஸ்க்கு வந்து பிரச்சனை தான் ஆகும். அது வந்து ஒரு விஷயங்களை வந்து இன்னும் ஒர்சன் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூஎஸ் வந்து இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, ஈரானில் படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கோயிங் டவுன்ஹில். இந்த நினைப்பு தான், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்த போகுது. கோயிங் டவுன்ஹில். ஓகே, இப்போ ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்கில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அடுத்து, பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ஹேஸ் மேட். என்ன ஹேஸ் மேட்? செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்? செல்ஃப் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். சைடில் நான் எழுதியிருக்கேன், நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே சைடில் வந்து தமிழ் அர்த்தம் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். ஸோ செல்ஃப் கான்ட்ராடிக்டரி அப்படின்னா முரண்பாடு. கான்ட்ராடிக்ட்னாலே வந்துட்டு முரண்பாடு, ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படி இருக்குது. நான் இப்போ இப்படி பேசுவேன், அப்புறம் அப்படி பேசுவேன் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுறது இவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஹேஸ் மேட் செவரல் செல்ஃப் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எவர் சின்ஸ். அப்படின்னா லைக் எப்போயில இருந்து அப்படின்னா, எப்போயில இருந்து, எவர் சின்ஸ். சின்ஸுங்கிறது என்னதுன்னா ஒரு ஒரு டைமை சொல்கிறது தான் சின்ஸுங்கிறது. எவர் சின்ஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அட்டாக்டு ஈரான். ஈரானை வந்துட்டு யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போயிலிருந்து இந்த செல்ஃப் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இவர் நிறைய பண்ணுறாரு. ஓகே, மேக்கிங் இட் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் டு டேக் எனிதிங் தட் ஹீ சேஸ் அபவுட் த வார் சீரியஸ்லி. மேக்கிங் இட் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட்னா எது டிஃபிகல்ட் ஆகுது? இவர் இப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து செல்ஃப் கான்ட்ராடிக்டே முரண்பாடான நிறைய சொல்கிறாருல, அந்த இட்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு டிஃபிகல்ட் ஆக்குதான், அதுவும் இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட் ஆக்குதான். எதுக்கு? எனிதிங் தட் ஹி சேஸ் அபவுட் த வார் சீரியஸ்லி. அவர் வந்து இந்த வாரை பற்றி ஏதாவது சொல்கிறாருன்னா அவரை நம்ப முடியல, அவர் பேச்சை நம்ப முடியல, ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. இந்த மாதிரி கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இவர் நிறைய பண்ணுறனால வாரம் ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது, February 28 இருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, வார் சீரியஸ்லி. இன் ஏர்லி டேஸ் ஹீ இன்சிஸ்டட்னா என்னது? வலியுறுத்துறது. அவர் என்ன வலியுறுத்தினாரு? தட், இது ஒரு கன்ஜங்ஷன், த கான்ஃப்ளிக்ட், சண்டை, வுட் எண்டு சூன், சீக்கிரமாக முடிவடைஞ்சிரும்னு ஏர்லி ஸ்டேஜ்லேயே இவர் சொல்லியிருந்திருக்காரு. பட்டை பார்த்ததுமே அடுத்த நம்ம மனசு போயிடணும். அப்போ பாசிட்டிவாக அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, பட்டு போட்டுட்டானாலே இப்போ நெகட்டிவாக தான் ஆக போகுதுங்கிற அசம்ஷனில் தான் நம்ம அடுத்த சென்டென்ஸை ரீடே பண்ணணும். இட்டுங்கிறது கான்ஃப்ளிக்ட் சொல்லுது. ஹேஸ் நவ் என்டர்ட் இட்ஸ் செகண்ட் மந்த், 2 மாதம் ஆயிடுச்சு. சண்டை 2வது மந்த்துக்குள்ளேயே என்டர் ஆயிடுச்சு. பட் எதுவும் நடக்கலை இவர் சொன்னதில். சரி, ஆன் மார்ச் 21 ஹீ யாரு? மிஸ்டர் ட்ரம்ப்பை சொல்லுது. த்ரெட்டன்டுனா பயமுறுத்துறாரு. எப்படி? டு ஸ்ட்ரைக் ஈரான் பவர் பிளான்ஸ். நான் ஈரானுடைய பவர் பிளான்ஸில் எல்லாம் மிசைல் அனுப்பி வந்து அது என்ன சொல்கிறது, திம்சம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பயமுறுத்துறாரு. டு ஸ்ட்ரைக் ஈரான்ஸ் பவர் பிளான்ட். அதுவும் எப்போ? இன் 48 ஹவர்ஸில். இன்னும் நான் 48 மணி நேரத்தில் வந்து ஈரானுடைய பவர் பிளான்ட்டை வந்து நான் மிசைல் வச்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன்னு அவர் பயமுறுத்துறாரு. மார்ச் 21க்கு. அன்லெஸ், முக்கியமான வார்த்தை. எப்படி மேலே பட்டை வச்சு அடுத்து என்ன வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, அன்லெஸ் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு டைம் பீரியட் மாதிரி கொடுக்குறாங்க. நீ எனக்கு இதை பண்ணுற வரைக்கும் இதை நான் பண்ண மாட்டேன். அன்லெஸ் யூ டூ திஸ் ஃபார் மீ ஐ ஒன்ட் டூ திஸ் ஃபார் யூ. இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம்ல. இப்போ நான் த்ரெட்டன் பண்ணுறாரு, இதை பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போது இவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, நீ இதை பண்ணலைன்னா நான் இதை பண்ணிடுவேன். அதுதான் அன்லெஸ். டெஹரான்ங்கிறது ஈரானோட கேபிட்டல், ஒரு ஊர். டெஹரான் ரீஓப்பன் தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இது வந்து அந்த வாட்டர்வே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஈரான் இருக்கும்,
இங்கே வந்து ஓமன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓமான் இருக்கும். நடுவுல அந்த வாட்டர் வே போகும். இங்கே தான் பெர்சியன் கல்ஃப்ன்னு நினைக்கிறேன். லைக் இந்த சைடான்னு எனக்கு தெரியல. பெர்சியன் கல்ஃப் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது. ஒரு மாரி இப்படி முக்கு மாரி இப்படி சந்து வரும். இதில தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம வெசல்ஸ் எல்லாம் இதில தான் போயிட்டு வரும். அந்த 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 ஷிப் எல்லாம். நம்ம ஆயில் இதெல்லாம் அந்த வர்த்தகம் நடக்கிறதே வந்து இந்த வாட்டர் வே ரூட்ல தான் நடக்கும். இந்த வாட்டர் வே ரூட் வந்து ஆக்சுவலி ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப வந்து இங்க பிரச்சனை இருக்கிறனால தான் நமக்கு இந்த அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் சரியா இல்ல. நமக்கு ஆயில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாமே காரணம் இப்ப இதுதான். அதுதான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற அந்த இடம். ஸோ, அத நீங்க ஓப்பன் பண்ணணும். அத பண்ணலன்னா நான் இப்படி பண்ணிருவேன். உங்க பவர் பிளான்ட்டையே நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு இவரு பயமுறுத்துறாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது அதுதான். இது ஒரு வாட்டர் வே. த வாட்டர்வே ரிமைன்ஸ் அண்டர் ஈரானியன் கண்ட்ரோல். நான் இப்போ சொன்ன மாதிரி ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த வாட்டர்வே இருக்கு. அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு? ஹிஸ் டெட்லைன் டுவைஸ். ஹிஸ்ஸுங்கிறது ட்ரம்ப்பை சொல்லுது. என்ன டெட்லைன்? இதை இப்போ சொல்லியிருக்காருல, இன்னும் இத்தனை மணி நேரத்தில் நீ பண்ணலைன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு 2 தடவை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. டிஸ்பைட் ஹிஸ் ரிப்பீட்டட் கிளைம்ஸ். ஏன்னா 2 தடவை சொல்லியிருக்காரா? ஹிஸ்ஸுங்கிறது யாரு? ட்ரம்ப்பை சொல்லுது. ரிப்பீட்டடா 2 தடவ இவரு இந்த மாரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தட் யுஎஸ் ஃபோர்ஸஸ் யுஎஸ்னுடைய ஃபோர்ஸஸ் டெஸ்ட்ராய்டு ஈரானுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டீஸ். அதாவது ஆல்ரெடி இவரு வந்து பயம் பண்றாரு. ஆ நீங்க வாட்டர்வே வந்து தொறக்கணுங்கிற மாரியான டெட்லைன்ஸ்லாம் 2 தடவ ஆல்ரெடி குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, யுஎஸ் வந்து ஈரான ஆல்ரெடி அழிச்சிருக்கு. ஈரானுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டியே வந்து நாங்க வந்து அழிச்சிருக்கோம். இப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரிப்பீட்டடா. யாரு? மிஸ்டர் ட்ரம்ப். டிஸ்பைட் ஹிஸ். அப்போ அடுத்து என்ன சொல்ல வராங்க? இவர் இப்படி சொன்னாலும் அப்போ வந்து ஈரான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒண்ணு செயல்படுறாங்க. அந்த டிஸ்பைட்ட வச்சே நம்ம முடிவு பண்ணிறணும் அடுத்து. இவர் இப்படி சொன்னாலும் கூட, டெஹ்ரான் ஈரான் வந்து கன்டினியூஸ் டூ அட்டாக் யுஎஸ். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. நான் உன்ன அட்டாக் பண்ணுவேங்கிற மாரி ஈரான் வந்து யுஎஸ் மேல தாக்குதல்கள கன்டின்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. யுஎன் பேஸஸ் எங்க? பெர்ஷியன் கல்ஃப். இந்த நான் சொன்னேனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து பெர்ஷியன் கல்ஃப்ங்கிற இடம். அந்த தண்ணி பிரியிற 2 இடத்துல வரும். அந்த இடத்துல வந்து யுஎஸ்க்குன்னு நெறைய பேஸஸ் இருக்கு. யுஎஸ்னுடைய அந்த இடங்களெல்லாம் டெஹ்ரான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் இஸ்ரேல். இது 2 இடத்துல இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸையுமே வந்து ஈரான் வந்து கன்டினியூஸா வந்து மிசைல் போட்டுட்டே இருக்காங்க. ஓகே. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு? யுஎஸ் மீடியா ரிப்போர்ட்டட் என்னது? தட் இரானியன் ஸ்ட்ரைக் அட் தி பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸ் இன் சவுதி அரேபியா. ஈரான் தான் கன்டினியூஸா தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்களே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேஸ வந்துட்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது தாக்குதல் என்ன ஆயிருக்குன்னா, டேமேஜ்டு. எத டேமேஜ் பண்ணியிருக்கு? அன் எலிட் E3 செஞ்சுரி என்னமோ ஒண்ணு. எலிட் அப்படிங்கிறத நாங்க எழுதியிருக்கேன். ரொம்ப ஹைலி உயர்ந்த உயர்ந்த ரக ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட்ட வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணியிருக்கு. அண்ட் செவரல் K1 ஓகே ரீஃப்யூவலிங் டேங்கர்ஸ். இவங்கலாம் நெறைய டேங்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆயில் டேங்கர்ஸ் மாதிரி அதெல்லாம் கூட இவங்க வந்து தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஈரான் வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகே. மிஸ்டர் ட்ரம்ப் நவ் சேஸ் என்ன சொல்றாரு? தட் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் இன் டாக் வித் ஈரான். இப்ப பேச்சுவார்த்தையில இருக்காங்களாம் ஈரான் கூட. எதுக்கு? அண்ட் டீல் இஸ் பாசிபிள். நம்ம ஏதாவது ஒரு டீல் பேசலாம். இது பாசிபிள் தான் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில வந்து இப்போ வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ஈடுபட்டிருக்காரு. அவரும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனும். பட்ட பார்த்ததும் நமக்கு இப்ப என்ன தோணணும்? அப்ப ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப ஈரான் அத ஒத்துக்கல. இல்லன்னா இவங்க வேற ஏதோ சொல்றாங்க. அப்படிங்கிறது அந்த அசம்ப்ஷனோட தான் அடுத்த லைன் ரீடே பண்ணணும். ஈரான் சேஸ் தட் என்ன சொல்லுது? தட் இட் ஹாஸ் காட் யுஎஸ் ப்ரப்போசல் டு எண்ட் த வார். ஈரான் சொல்லுது எங்களுக்கு யுஎஸ் வந்துட்டு ப்ரப்போசல் குடுக்குறாங்க. வார வந்து முடிங்கன்னு அவங்க தான் சொல்றாங்க. அண்ட் ஹாஸ் மேட் இட்ஸ் கவுண்டர் ப்ரப்போசல். நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ எனக்கு இப்படி ஒண்ணு சொல்ற முடின்னு, எனக்கு கவுண்டர் ப்ரப்போசல் இருக்குன்னா, எனக்கு ஒரு பிளான் இருக்கு. நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் அப்படின்னு ஈரான் ஒண்ணு வைக்கிது. எனக்கு வந்து யுஎஸ் வந்து ப்ரப்போசல் குடுக்குறாங்க. வார எண்ட் பண்ணுதுன்னு. பட் ஈரான் அவங்களுக்குன்னு சில ப்ரப்போசல்ஸ் அண்ட் பிளான் இருக்கு. நீ என் பிளான் படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஈரான் கவுண்டர் ப்ரப்போசல். இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோமோ கவுண்டர் குடுக்குறோம்னு சொன்னா எதிர்வாதம் பண்றது. ஈரான் தன்னுடைய ஒரு வாதத்த எதிர் வச்சிருக்கு. யுஎஸோட ப்ரப்போசலுக்கு ஆப்போசிட்டா கவுண்டர் ப்ரப்போசல் பண்ணியிருக்கு. ஓகே. யுஎஸ் அப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணுது? எண்ட் பண்ண சொல்லி அதுதான் இப்ப அடுத்து கன்டின்யூ ஆகணும். யுஎஸ் வாண்ட்ஸ் ஈரான் டு அபேண்டன் இட்ஸ் நியூக்ளியர் புரோகிராம்.
அபண்டன்னா உங்களோட நியூக்ளியர் இந்த மிசைல் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஈரான் கிட்ட சொல்லுது. லிமிட் இட்ஸ் மிசைல் ப்ரோக்ராம் அண்ட் ரீஓப்பன் த ஸ்ட்ரைட். இந்த சண்டையை நிறுத்திட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தொடங்கப்பா அப்படின்னு யூஎஸ் வந்து சொல்லுது ஈரான் கிட்ட. டெஹ்ரான் டிமாண்ட்ஸ். இப்போ டெஹ்ரான் என்ன சொன்னா, கவுண்டர் ப்ரப்போசல் வச்சான்ல, அவன் என்ன கவுண்டர் ப்ரப்போசல் வச்சிருக்கான்? அவங்க டிமாண்ட் பண்றாங்க. என்னவா? வார் ரிப்பேரேஷன்ஸ். ரிப்பேரேஷன்ஸ்னா இங்க எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரிப்பேர் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இழப்பீடு குடு. ரிப்பேரேஷன்ஸ்னா இழப்பீடு. இப்ப இந்த வார்னால நெறைய ரிப்பேர் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ரிப்பேரேஷன்ஸ்னா மறக்காது. எனக்கு நீ இழப்பீடு குடுக்கணும்னு டிமாண்ட் வைக்குது. அப்புறம் கேரண்டீஸ் எகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் அட்டாக். ஃபியூச்சரா நீ எந்த அட்டாக் பண்ண மாட்டேங்கிறதுக்கு கேரண்டி குடு. அண்ட் அன் எண்ட் டு ஃபைட்டிங் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். எல்லா வகையிலயும் இந்த சண்டைய வந்து முடிக்கணும். அதுக்காகவும் எனக்கு ஒரு கேரண்டி வேணுன்ட்டு டெஹ்ரான் அவங்க ஒரு டிமாண்ட வந்து வைக்கிறாங்க. ஓகே. அமிட் டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ் அபவுட் த டாக். டிஸ்பியூட்டுங்கிறது என்னன்னா, ஒரு 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 ஆர்கியூமெண்ட் இல்ல ஒரு சண்டைங்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளாத 2 இது. இந்த டாக்ஸ்ல வந்து ஒப்புக்கொள்ளலை. என்னன்னா, இப்போ ஒரு டாக் வந்து யுஎஸ் பண்றாங்க. "முடிச்சுக்கலாம்ப்பா வார நீங்க பண்ணுங்க. அத ஓப்பன் பண்ணி விடுங்கப்பா" அப்படின்னு. டெஹ்ரான், "இல்ல, இல்ல நான் சொல்றத நீ கேளு. எனக்கு இழப்பீடு முதல்ல வேணும்" அப்படின்னு இவங்க இதுவே வந்து ஒரு முரண்பாடான சண்டையா தான் போயிட்டுருக்கு. அமிட் அப்படின்னா இதற்கு இடையில யுஎஸ் இஸ் ஆல்சோ சென்டிங் மோர் காம்பேட் ட்ரூப்ஸ் டு வெஸ்ட் ஏஷியா. ஆல்ரெடி பேச்சுவார்த்தையே இப்படி இருக்கு. இதற்கு மத்தியில் அமிட் யுஎஸ் என்ன பண்றாங்கன்னா, சண்டை போடுற இன்னும் நிறைய சோல்ஜர்ஸை வெஸ்ட் ஏஷியாவுக்கு அனுப்புறாங்க. சென்டிங் மோர் ட்ரூப்ஸ் டு வெஸ்ட் ஏஷியா இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் பாசிபிள் கிரவுண்ட் அட்டாக். எதுக்கு அனுப்புறாரு? ப்ரிப்பேர்டா இருக்க வைக்கிறாங்க. பாசிபிளா கிரவுண்ட் வழியா ஒரு அட்டாக் பண்ணலாம். இந்த கிரவுண்ட் இன்வேஷன் ஆஃப் ஈரான். இதுக்கு இப்படி ஒரு குரூப்பை வந்துட்டு இவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அதுக்கு சில சோல்ஜர்ஸ் அங்க அனுப்புறாரு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட், மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் அப்பியர்ஸ் டு ஹாவ் நோ ஈஸி எக்ஸிட். ஸோ இவர் வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கல. எப்படி இதுக்கு வெளியே வரணுங்கிற ஒரு வழியே இவர்கிட்ட கிடையாது. அதை பத்தி அவர் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா பேச்சுவார்த்தை பண்றாரு, ஆளுகளையும் அனுப்புறாரு. இத முடிக்கணுங்கிற எண்ணமே இவருக்கு இல்ல. The Strait of Hormuz was open before he launched the war. இவர் சண்டைய ஆரம்பிக்கிற ஹீங்கிறது யாரு? மிஸ்டர் ட்ரம்ப். ஏன்னா அவரை பத்தி தானே பேசுறோம். ஸோ ஹீங்கிற அந்த ப்ரோனவுன் வந்து அது அது அப்படியே சார்ந்த அந்த பர்சனை தான் வரும். இவர் லான்ச் பண்ணாரு. சண்டைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மஸ் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. Ending the conflict now, while the waterway remains under Iranian control, would seem like a defeat. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? வாருக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது சாட்டி ஓப்பன்ல இருந்துச்சு. இப்ப இந்த சண்டைய வந்து முடிக்கணுங்கிறது எண்டிங் தி கான்ஃப்ளிக்ட் நவ் வைல் அட் த சேம் டைம். வைல்னா அதே நேரத்துல வாட்டர்வே ரிமைன்ஸ் அண்டர் ஈரானியன் கண்ட்ரோல். ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு. இப்போ இந்த சண்டைய முடிக்கணும் அப்படின்னு மிஸ்டர் ட்ரம்ப் வந்து நினைக்கிறாரு. அதே சமயம் இந்த வாட்டர்வே ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, யுஎஸ் வந்து அவங்க இதுல தோத்து போன மாதிரி இருக்கும். இத தொறக்கணுங்கிறதுக்காக இந்த வாரம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு யுஎஸ் வந்து கேட்குற மாரியும், அவங்க தோல்வி அடைஞ்ச மாதிரியும் இது ஃபீல் ஆகும். இப்ப சண்டைய நிறுத்துனா. ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ட்ரம்ப்புக்கு. பட் வேற வழி இல்லாம அவர் அத ஓப்பன் பண்ண சொல்றார். ஸோ எண்டிங் த கான்ஃப்ளிக்ட் நவ் வைல்ங்கிறது முக்கியமான வார்த்தை இங்க. ஓகே. இட் வுட் சீம் லைக் அ டிஃபீட். அப்படி தெரியப்படும். ஓகே. யுஎஸ் ஹேட் அ ரோபஸ்ட்னா வலிமையான மிலிட்டரி ஃபுட் பிரிண்ட் இன் த ரீஜன். யுஎஸ் ஹேட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமான ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சு. டுடே இன்னைக்கு மோஸ்ட் அமெரிக்கன் பேசஸ் இன் த கல்ஃப்ல இருக்கக்கூடிய நிறைய பேசஸ் வந்து ஹவ் பீன் பேட்டர்டு. ஸோ பேட்டர்ட்னா இங்கே எழுதியிருக்கேன் டேமேஜ்டு. ஈரான் பண்ண மிசைல் தாக்குதல்ல அவங்கள்ட்ட இருந்த நிறைய வலிமையான அந்த ஒரு ஒரு மிலிட்ரி பேஸ் வந்துட்டு இப்போ வந்து இல்லை. எல்லாமே டேமேஜ் பண்ணப்பட்டுருச்சு ஈரான்னால. ஸோ இன் ஈரான்ல அப்போ என்னாச்சு? அயதல்லா அலி கமேனிஸ் அசாசினேஷன். அவங்களுடைய ஹெட், ஈரானோட மிகப்பெரிய ஹெட் கமேனி அவர்கள் வந்து அசாசினேஷன்னா படுகொலை. அவர்களுடைய படுகொலை வாய்டட் ஹிஸ் ஃபாட்வா.
ஃபாட்வாங்கிறது என்னன்னா, இப்ப இஸ்லாமிக் இதில அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரி வந்து அந்த ஹெட் வந்து போட்டிருப்பாரு. அது வந்து வாய்டட் அப்படின்னா கேன்சல்டு. அவருடைய படுகொலை அவர் போட்ட எந்த ரூல்ஸையுமே வந்து இப்போ இல்லாம ஆக்கிருச்சு. அதெல்லாம் இப்ப செல்லாது, ரத்து ஆயிடுச்சு. அவரே படுகொலை பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்னு ஈரான் வந்து நினைக்கிறாங்க. ஹிஸ் ஃபாட்வா அகெயின்ஸ்ட் தி நியூக்ளியர் பாம். என்ன ரூல்ஸு? இப்ப நியூக்ளியர் பாம்லாம் நெனச்சா நம்ம தயார் பண்றது, ஒருத்தங்க மேல ஏவுறதுலாம் இல்லல்ல. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்ப நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். அவரே இல்ல, அவரையே நீங்க கொன்னுட்டீங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப எங்களுக்கு கிடையாது. நியூக்ளியர் பாம் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. யார் மேலயும் இதெல்லாம் நாங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அதெல்லாம் இப்ப வந்து அழிஞ்சு போயிருச்சு. அந்த இதெல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. அண்ட் இட்ஸ் பார்லிமெண்ட். அப்ப இட்ஸ்ங்கிறது எது? இன் ஈரான்னு தானே ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த இட்ஸ் ஈரான குறிக்குது. ஈரானின் உடைய பார்லிமெண்ட் இஸ் கன்சிடரிங் வித்ட்ரானா என்னது? இப்ப பணம் வித்ட்ரா பண்ற மாரி. வெளியே எடுக்கிறது. எதிலிருந்து வெளியே எடுக்கிறது? எதில் இருந்து? ஃப்ரம் த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரிட்டி. நான் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா என்ன சொல்றது? ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு ட்ரிட்டிங்கிறது ஒரு ஒப்பந்தம். நான் ப்ராலிஃபரேஷன் நியூக்ளியர் அப்படின்னா, நியூக்ளியர் பாம் இவ்வளோ தான் ஒரு நாட்டுக்கு இருக்கணும். நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது. இந்த மாரி சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளோ தான் இருக்கும்னு. இந்த மாதிரி இந்த அக்ரீமெண்ட் நாங்க சைன் பண்ணியிருக்கோம்ல, இதிலிருந்து நாங்க வெளிய வர்றோம்ப்பா. அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். அண்ட் எங்களோட இது ரீஜன்ல எங்க ஹெட் சொன்ன அந்த ஃபாத்வாங்கிறது அந்த ரூல்ஸ். நியூக்ளியர் பாம்ப்க்கு எதிரா எங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. அத கூட நாங்க இப்ப பண்ண மாட்டோம். வாய்டட் அப்படின்னா, இப்ப அதெல்லாம் செல்லாததாயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்களோட அந்த வருத்தத்தையும், அந்த கோவத்தையும் இந்த மாதிரி சொல்றாங்க. நாங்க எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஓகே. அடுத்து க்ரூட் பிரைஸஸ் அண்டர் $80 அ பேரல் பிஃபோர் த வார். பிஃபோர் த வார் ஒரு பேரல் ₹80 இருந்துச்சு. இப்போ அந்த க்ரூட் பிரைஸஸ் தான் ப்ளூரல். நவ் ஹாவரிங் அப்படின்னா, இந்த அப்படியே இந்த சுழற்சி இருக்கும் தெரியுமா? மண்ணு சுழண்டுட்டே இருக்கும். ஹாவர் ஆயிட்டே இருக்கும்னா, அங்கனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. எத சுத்திக்கிட்டே இருக்கு? அரவுண்ட் 114 அ பேரல். அப்போ வாருக்கு முன்னாடி ₹80ன்னு இருந்தது. இப்போ வந்து 114 கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த க்ரூட் பிரைஸஸு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈரான் விச் வாஸ் அண்டர் ஹெவி சாங்ஷன்ஸ். விச் எதை குறிக்குது? ஈரானை குறிக்குது. ஈரான் விச் வாஸ் அண்டர் ஹெவி சாங்ஷன்ஸுங்கிறது என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ ஈரான் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது, இப்படின்லாம் வந்துட்டு இந்த யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க இந்த சண்டைனால. ஸோ ஈரான் வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு ப்ரெஷரில் இருந்துச்சு ஈரான். அப்படிப்பட்ட ஈரான் இஸ் மேக்கிங் மோர் மணி. ஆக்சுவலா இது எப்படி பார்க்கணும்னா, ஈரான் இஸ் மேக்கிங் மோர் மணி. சப்ஜெக்ட் ஈரான், வேர்ப் இஸ். இதுக்கு நடுவுல இருக்கிறது சப்ஜெக்ட்ட பத்தி பேசப்போது. ஸோ ஈரான் எப்படி இருந்துச்சு? பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஹெவியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள இருந்துச்சு. ஆனா, இப்ப ஈரான் இஸ் மேக்கிங் மோர் மணி நவ். எப்படி? பிகாஸ் ஆஃப் த வார் டைம் சாங்ஷன்ஸ் ரிலீஃப். வார் டைம்ங்கிறனால, இப்போ வந்து பெருசா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் இப்படி இறுக்கி பிடிச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடணும் அவங்க. ஏன்னா, அவங்கட்ட தான் ஆயில் இருக்கு. ஆயில் பிரைஸ் ஆல்ரெடி ஹைல இருக்கு. ஸோ, ஏதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ரிலீஃப் எல்லாம் வந்து கிடைக்குது. இந்த ரிலீஃப யூஸ் பண்ணி அவங்க பணம் நெறைய சம்பாரிக்கிறாங்க. யாரு? ஈரான். இந்த வார் இஸ் ஆல்ரெடி எ டிசாஸ்டர் ஃபார் யுஎஸ். யுஎஸ் தான் இத ஆரம்பிச்சுச்சு. இதனால யுஎஸ்க்கு வந்து பெரிய ஒரு டேமேஜ் தான். ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் ஆயிருச்சு. ஆல்ரெடி இந்த வார் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் வுட் வேர்சன் இட்னா இனிமேலும் வேர்சன் பண்ண போறாரு. எப்படி? பை சென்டிங் த ட்ரூப்ஸ். நம்ம கீழ பார்த்தோம் இல்லையா? காம்பேட் ட்ரூப்ஸ் வெஸ்ட் ஏஷியாவுக்கு அனுப்புறாருன்னு. ஆல்ரெடி யுஎஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் இவரு ட்ரூப் எல்லாம் அனுப்புறாரு அப்படின்னா, வுட் வொர்சன்னா இன்னுமே அதிகமா, இனிமேலும் அதிகம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். சரி. யுஎஸ் ஹாஸ் நாட் மொபிலைஸ்ட் இனஃப். மொபிலைஸ்ட்னா நான் என்ன எழுதியிருக்கேன்? ப்ரிப்பேர்ட் அண்ட் கேதர்ட். ஸோ, இன்னும் சோல்ஜர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டா இன்னொரு ஒரு அட்டாக்குக்கு வந்து ரெடியா இல்ல. யுஎஸோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரெடியா இல்ல. யுஎஸ் ஹேஸ் நாட் மொபிலைஸ்ட்னா ப்ரிப்பேர்ட் ஆக்கல. யார? இனஃப் காம்பேட் ட்ரூப்ஸ். இதான் சோல்ஜர்ஸ்ங்கிற மீனிங். ஸோ போதுமான அளவுக்கு சோல்ஜர்ஸ் ரெடியா இல்ல. எதுக்கு ரெடியா இல்ல? டு லான்ச் ஒரு லார்ஜ் ஸ்கேல் கிரவுண்ட் இன்வேஷன். ஒரு பெரிய படையெடுப்பு நடத்துற அளவுக்கு யுஎஸ் உடைய சோல்ஜர்ஸ் வந்து ப்ரிப்பேர்டான ஃபார்மேட்ல இல்ல. மெனி ஆர்கியூ தட் என்னது? யுஎஸ் குட் ட்ரை டு சீஸ் அப்படின்னா என்ன சொல்றது?
கைப்பற்றுறது. சம் ஐலேண்ட்ஸ் இன் த கல்ஃப். கல்ஃப்ல வந்து சில ஐலேண்ட இவங்க கவரணும்னு நெனைக்கிறாங்க, கைப்பற்றணும்னு நெனைக்கிறாங்கன்னு நெறைய பேர் சொல்றாங்க. எதுக்கு அப்படி நெனைக்கிறாங்க? ஃபார் லிவரேஜ். ஸோ அந்த இடத்துல சில பகுதி நமக்கானதா இருந்தா, கல்ஃப் ஏன்னா இப்ப அங்க தானே பிரச்சனை இருக்கு. அது நமக்கு ஒரு வகையில வந்து அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அத அவங்க வந்து கைப்பற்ற நெனைக்கிறாங்க அப்படின்னு மெனி பீப்பிள் ஆர் ஆர்கியூவிங். பட் அவங்க அப்படி நெனைக்கலாம். அப்ப பட் என்ன சொல்றாங்க? கைப்பற்றணும்னு நெனைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இங்க சொல்லணும். எனி அட்டாக் வுட் பி எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி ஃபார் போத் ட்ரூப்ஸ் அண்ட் தி குளோபல் எக்கானமி. ஐயா நீங்க இதுவரைக்கும் பண்ண பிரச்சனையே போதும். எனி அட்டாக் இன்னும் ஒண்ணு நீங்க அந்த இடத்த இப்ப நீங்க சீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க இல்லையா? இப்படி எதையும் ஒரு அட்டாக் சின்னதா நடந்தா கூட வுட் பி ரிஸ்கி. எப்படி? பயங்கரமான ரிஸ்க். எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. யாருக்கு? 2 சைட்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் அந்த சோல்ஜர்ஸ்க்கா இருக்கட்டும், அண்ட் எக்கனாமிக்கே இது பெரிய பிரச்சனையில, ரிஸ்க்ல போய் முடியும். அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து, மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் எஸ்கலேட்டரி ரிட்டாரிக். ரிட்டாரிக் அப்படின்னா பேச்சுங்கிற மாரி தான். எஸ்கலேட்டரி அப்படின்னா நான் கீழ எழுதியிருப்பேன். எஸ்கலேட்டரி எங்க? எஸ்கலேட்டரினா இன்கிரீசஸ் டென்ஷன். ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு பேச்சு. ரெட்டாரிக் அப்படின்னா யூசிங் த வேர்ட்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மிஸ்டர் ட்ரம்பின் உடைய ஒரு பிரச்சனையை, ஒரு டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சு, இன்க்ளூடிங் த்ரெட்ஸ் டு ஸ்ட்ரைக் ஈரான்ஸ் சிவிலியன் ஸ்ட்ரக்சர். உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் வந்து அழிச்சிருவேங்கிற இந்த பயமுறுத்த பண்ணக்கூடிய ஒரு பேச்சு, இதெல்லாம் எத காட்டுது? ஒன்லி அண்டர்ஸ்கோர்ஸ்னா ஹைலைட் பண்ணுது. எத? ஹிஸ் டெஸ்பரேஷன். ஹிஸ்ங்கிறது ட்ரம்ப் அவர்கள சொல்றாங்க. டெஸ்பரேஷன்ங்கிறது ஒரு மாரி ஒரு ஃபீலிங் ஆஃப் பேனிக். ஒரு பயத்துல, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தனம். அவசரமா என்ன பண்ணன்னு தெரியாம எடுக்கிற ஒரு ஒரு ப ப ஒரு படபடப்பு. இத தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. எது? அவருடைய எஸ்கலேட்டரி ரெட்டாரிக். டென்ஷன அதிகமா படுத்தக்கூடிய பேச்சு. நான் இப்படி பண்ணிருவேன், நான் பயமுறுத்துறது, நான் வந்து 48 மணி நேரத்தில நான் உங்களோட பேஸ வந்து அழிச்சிருவேன், நியூக்ளியர் இத. இந்த மாதிரியான பேச்சு எல்லாமே அவருடைய நம்பிக்கையற்ற பதட்டத்தன்மைய தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டிக்கிங் டீப்பர் இன்டு த ஹோல், ஹி ஹாஸ் புட் ஹிம்செல்ஃப் இன். அதாவது டிக்கிங் அப்படிங்கிறது ஆழமா தோண்டுறது. லைக் ஏதாவது பிரச்சனைய இன்னும் நீங்க பெருசு பண்ற மாரி இருக்கு. நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய. ஹி ஹாஸ் புட் ஹிம்செல்ஃப் இன். இன்னும் நீங்க அந்த பிரச்சனைய வந்து அதிகமா தோன்றதுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட், இவர் என்ன பண்ணணுமா? ஹி மஸ்ட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அ வே. வேனா வழி, அவுட்னா வெளிய. வெளியில எப்படி போலாங்கிறதுக்கான வழிய தான் இவர் வந்து பார்க்கணும். அத என்ன பண்ணலாம்னா, அத ஹி மஸ்ட் ஸ்டார்ட் லுக்கிங். அதுக்கு அவர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. கிரவுண்ட் அட்டாக் வுட் க்ளோஸ். கிரவுண்ட் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிருமா. சோலி முடிஞ்சு. என்ன என்ன எத எத க்ளோஸ் பண்ணிரும்? ஈவன் த ஃபியூ ரிமைனிங் ஆஃப் ராம்ஸ் ஹி ஹேஸ். அவர்கிட்ட இருக்க வெளியேறும் வழி ஆஃப் ராம்ஸ். கொஞ்சம் நெஞ்சம் வழிகள் தான் மிஞ்சி இருக்கு. ஃபியூ ரிமைனிங். அந்த கொஞ்ச நெஞ்சம் ஈவன் அது கூட க்ளோஸ் ஆயிரும். அந்த வழிகள் கூட க்ளோஸ் ஆயிரும். இந்த கிரவுண்ட் அட்டாக் பத்திலாம் யோசிச்சீங்கன்னா, இதுக்கு மேலயும் அப்படின்னு ஆத்தர் முடிக்கிறாரு. ஸோ, இதுதான் கோயிங் டவுன் ஹில் அப்படிங்கிறது. ஒரே ஒண்ணு தான். கிரவுண்ட் அட்டாக் பண்ணணும் ஈரான்லன்னு இவங்க நெனைக்கிறாங்க. அதே நேரத்தில பேச்சுவார்த்தையும் பண்றாங்க. இத முடிங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்து விடுங்க. நீங்க அப்படி தொறக்கலன்னு வச்சுக்கோங்க 48 மணி நேரத்துலன்னு, அதாவது ஈகோ சாருக்கு, மிஸ்டர் ட்ரம்புக்கு. ஸோ அவருடைய அந்த செல்ஃப் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால இந்த ஆயில் விலைலாம் கூடுறது, அண்ட் இப்போ அத எப்படியாவது சரி பண்ணணும்னு அவர் முழிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய இந்த பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வலியையும் வந்து மூடிரும் போல இருக்கு. இதில கிரவுண்ட் அட்டாக் வேற பண்றதுக்காக காம்பேட் ட்ரூப்ஸ வந்து வெஸ்ட் ஏஷியாக்கு அனுப்புறாரு. ஸோ ஓவராலா இதுதான் கத. இதோடைய சம்மரி வந்துட்டு நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். ஆல்ரெடி லாஸ்ட் டைமே போஸ்ட் பண்ணணும். அப்ப நான் போஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுக்கு நான் கண்டிப்பா நாளைக்கு போஸ்ட் பண்றேன். இந்த இதில வந்து இப்போ இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. இது தெரிலனாலே சப் ஹெட்டிங் நமக்கு வந்து புரியாது. ஸோ ஒகேப் ரொம்ப முக்கியம். இதில நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். ரிப்பேரேஷன்ஸா இருக்கட்டும், டெஸ்பரேஷனா இருக்கட்டும், அந்த மாரி நீங்க ஃபீல் பண்ற வார்த்தைய வந்து கீழ கூட அப்படியே கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. பிகாஸ் டைப் பண்ற வார்த்தை எதுவுமே வந்து மறக்காது. ஸோ அந்த மாரி நீங்க ஏதாவது அதில ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, கீழ வந்து அதுக்கு டைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட சஜஷன்ஸ வந்து சொல்லுங்க. இல்ல இத இன்னும் நல்லா மாத்தலாம், இப்படி சொன்னா நல்லாருக்குங்கிற ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் வந்து சொல்லுங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். டாட்டா, பை பை.